அனைவருக்கும் வணக்கம். நெல்லை சினி சிட்பன்ஸ் மற்றும் தினதரணி தொலைக்காட்சி வழியாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற தலைப்பில் தினமொரு ஆசனம் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்மோடு யோகா ஆசனங்களை செய்து காமிப்பதற்காக திருமூலர் யோகா கலைக்கூடத்திலிருந்து யோகா ஆசிரியை செல்வி அபிராமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு வரோம். உடலை தளர்த்தும் பயிற்சி பண்ணோம். முதல்ல சுவாசங்களை எப்படி சரி செய்யணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நின்ற நிலை ஆசனங்கள் பார்த்தோம். அமர்ந்த நிலை ஆசனங்கள் பார்த்தோம். குப்புற படுத்திருந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்த்தோம். மல்லாந்த நிலை செய்யக்கூடிய ஆசனங்கள், அப்படி 4ஆக பிரிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கடந்த பயிற்சி வகுப்பில் நின்ற நிலை ஆசனங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சலபாசனம் அப்படின்னு ஒரு ஆசனா பார்த்தோம். அதில் அர்த்த சலபாசனம், ஏகபாத அர்த்த சலபாசனம் ரெண்டும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி முழுமையான சலபாசனம் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ அதுக்குண்டான பயிற்சியை இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல கை நல்ல சென்முத்ரா வச்சு கண்களை மூடி நல்ல ஆழமான ஒரு சுவாசம், ஆழமான ஒரு விடுதல். ஒரு நிமிடம் எல்லாரும் அமைதியாக நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சை விடுங்க. இப்போ கைகள் அப்படியே நமஸ்கார முத்ரா கொண்டு வாங்க. ஒரு முறை நல்லா மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க. கைகளை நல்லா ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வச்சு. பொதுவான உடலை தளர்த்தும் பயிற்சிகளை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். கழுத்தில் இருந்து தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, கைவிரல், இடுப்பு, முழங்கால், கணுக்கால், கால் விரல், இந்த 9 அசையும் மூட்டுகளையும் கண்டிப்பாக அசைக்கணும். கண்டிப்பாக அதுக்குண்டான பயிற்சிகளை கொடுத்துட்டு தான் ஆசனத்துக்குள்ளே வரணும். அதை கொடுக்காமல் வரும்போது உடல் இறுக்கமாக இருந்ததுன்னா தசைப்பிடிப்புகள் ஏற்படும், இல்லைன்னா வலி ஏற்பட்டுரும். அது இல்லாமல் இருக்கணும்னா உடலை தளர்த்தும் பயிற்சி மிக மிக அவசியம். ஏற்கனவே உடலை தளர்த்தும் பயிற்சி முழுமையாக செஞ்சு காமிச்சிருக்கிறோம். பொதுவான பயிற்சி செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் என்னென்ன சிறப்பு பயிற்சிகள் அப்படிங்கிறது செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அதனால் அதையெல்லாம் சரியாக செஞ்சு சரியாக முறைப்படி படுத்தி ஆசனா பண்ணிங்கன்னா ஆசனத்தினுடைய பலன்களை நாம் முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்றைக்கி குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஆசனங்களில் சலபாசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். முதல்ல எப்போவுமே குப்புறப்படுத்த ஆசனாவுடைய முதல் நிலையே மகராசனம் தான். முதலை நிலை ஓய்வு அப்படின்னு சொல்லுவோம். மகராசனம் தான் முதல் நிலையே, மகராசனம் தான். இந்த மகராசனத்துக்கு போய் சுவாசத்தை சரி செஞ்சு, மனசை சரி செஞ்சு, உடலை சரி செஞ்சு அதுக்கப்புறம்தான் ஆசனத்துக்கு போகணுமே ஒழிய படுத்து வேகமாக காலை தூக்கணும்னா அது ஆசனம் இல்லை. ஏன்னா ஆசனத்தோட முதல் வரியே பதஞ்சலி சொல்லும்போது சொல்கிறதே சுகம் ஸ்திரம் ஆசனம் அப்படின்னு தான் சொல்லார். சுகமாக, வலிமையாக, மகிழ்ச்சியாக ஆசனம் செய்யணும். அப்படிங்கும்போது அதை ரொம்ப ஏதோ ஒரு உடல் பயிற்சி மாதிரி வேகமாகவோ இல்லை மூர்க்கத்தனமாக செய்யும்போது அதில் பலன் இருக்காது. நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், யோகா செய்கிறோம் எனக்கு எதுவும் ஆகலைன்னா மூர்க்கத்தனம் இங்கே யோகாவுக்கு இடமே இல்லை. யோகா என்பது மெதுவாக மனசு ஒருநிலைப்படணும், எண்ணங்கள் நம்ம கூட இருக்கணும், உணர்வுகள் நம்ம கூட இருக்கணும், உணர்ச்சிகள் இருக்கணும், புத்தி நம்மகிட்ட இருக்கணும், காலம் நிகழ்காலத்தில் நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். இவ்வளோ சேர்ந்து பண்ணும்போது தான் முழுமையான பலனை அடைய முடியுமே இல்லையா. வேகமாக செஞ்சோம்னா அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆயிடும். அந்த உடற்பயிற்சியில் நமக்கு நிறைய சக்தி விரயமாகும். அப்படி விரயமாகாமல் இருக்கணும்னா நம்ம ரொம்ப அமைதியாக, மெதுவாக, ஆழமாக செய்யணும். இப்போ பாருங்கள், இதுக்கு உண்டான பயிற்சி ஏற்கனவே செஞ்சுருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கைகள் தொடைப்பகுதிக்குள்ளே கொண்டே வச்சுக்கணும். 2 விதமாக வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கையை. ஒன்று உள்ளங்கை தொடைப்பகுதியை தொட்ட மாதிரியும் வைக்கலாம். இன்னொன்று உள்ளங்கை யோக விரிப்பை தொடுற மாதிரி வைக்கலாம். உள்ளங்கை யோக விரிப்பை தொடுவது மாதிரி வைக்கிறது ரொம்ப பயிற்சி வேணும். அப்படி பண்ணிட்டு காலை நம்மளால் தூக்க முடியாது. முதல்ல இந்த மாதிரி உள்ளங்கை தொடைப்பகுதியை தொடுற மாதிரி வச்சு நல்ல கால்களை தூக்கி பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கைகளை மாற்றும் போது உங்களுக்கு பலன் நல்லா இருக்கும். முதல்ல இப்போ காலை மட்டும் மெதுவாக மேலே தூக்க போகிற. முதல்ல வலது கால், அப்புறம் இடது கால் மாற்றி மாற்றி அப்படி தூக்குவோம். வாக் பண்ணுற மாதிரி, நடக்கிற மாதிரி வேகமாக நல்லா மெதுவாக எவ்வளோ தூரமோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இது ஏன்னா இந்த மசில்ஸ் தைஸில் இந்த ஆமில் இந்த இடத்துல பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக. ரைட். இப்போ 2 காலையும் சேர்த்து தூக்குங்க, கீழே போட்டுடணும். திரும்ப இது நல்லா இப்படி பண்ணணும். நல்லா மேலே 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 பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ரைட். இப்போ முதல்ல அர்த்த சலபாசனம், அதுக்கப்புறம் ஏகபாத அர்த்த சலபாசனம், அதுக்கப்புறம் சலபாசனத்துக்கு போவோம். முதல்ல அர்த்த சலபாசனம், ஒரு காலை மட்டும் தூக்கி நிறுத்தினா இது அர்த்த சலபாசனம், பாதி தான். ஏன் இந்த பாதியை முதல்ல செய்ய சொல்லணும்னா, 2 காலை தூக்குனா எல்லாருக்கும் வயிற்றை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல பழக்கப்படுத்தணும். இந்த கால் வந்து இப்படி தூக்கி நிறுத்துறது, காலுக்கும் பழக்கப்படுத்தணும், மூளையும் அதுக்கு ஒத்துழைக்கணும், உடலும் ஒத்துழைக்கணும். இப்போ காலை மாற்றணும். இப்போ நம்மளால் இவ்வளவு தான் தூக்க முடியும். ஒரு ரொம்ப அதிக அளவெல்லாம் நம்மளால் தூக்க முடியாது. இந்த அளவு தான் தூக்குறோம். இது ஒரு 10லேருந்து 20லேருந்து 30, குறைஞ்சபட்சம் 60 எண்ணிக்கைகள் வச்சுருக்கணும். ஒவ்வொரு முறை செய்யும் போதும் கண்டிப்பாக ஒவ்வொரு காலும் 60 முறை வச்சுருக்கணும். அப்போ 60 முறை வச்சுட்டிங்கன்னா, ஏன் சார் 10 முறை வச்சா பத்தாது அப்படின்னா, காலை கீழே போயிடலாம், மகராசனத்துக்கு போயிடலாம். ஏன் சார் 10 வாட்டி செஞ்சால் போதாதா அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான். ஒரு 50 கோடி ரூபா டெபாசிட் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டி வரும். 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டி வரும். 500 ரூபா போட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டி வரும். இது தானே வரும். அப்போ நம்ம அதிகமான எண்ணிக்கையில் பயிற்சி செஞ்சு பழக்கி வச்சிட்டோம்னா, நம்ம எங்கேயாவது அவசரமாக வெளியூர் பயணம் போகிறோம், இல்லை நமக்கு அங்கே வந்து குறைஞ்ச காலம்தான் இருக்குது நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுக்குன்னா, அங்கே இந்த பயிற்சிகளை நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பயிற்சிகளை செஞ்சு வச்சதுனால உடலும் மனமும் அதுக்கு பழக்கப்பட்டிருக்குமா, அப்போ வேகமாக நம்ம அந்த பயிற்சியை செஞ்சுட்டு போயிடலாம். நிறைய பேர் வந்து தினசரி யோகா பயிற்சி பண்ணுவாங்க, வெளியூர் போனாலும் பண்ணுவாங்க. வெளியூரில் போய் நம்ம ஒரு அவசரமான ஒரு கூட்டத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறது, அங்கே உட்காந்து கையிலேருந்து காலிலேருந்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு வர ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகும்போது நம்முடைய எதுக்காக வந்தோமோ அந்த வேலை செய்ய முடியாமல் போயிடும். அப்போ நம்ம வந்து உடனே ஆசனத்துக்கு போகிறதுக்கு இந்த பயிற்சிகள் தான் அப்போ கை கொடுக்கும். அதனால தான் நான் வந்து 60 கவுண்ட் வரைக்கும் உங்களை பழக்கப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகபாத அர்த்த சலபாசனம் அதே மாதிரி தான். இது எதுக்குன்னா, முதல்ல காலை தூக்க பழகிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கால் கொஞ்சம் அதிகமான உயரத்துக்கு கொண்டு வந்துட்டோமா. இப்போ முதல்ல இருந்தது கிட்டத்தட்ட இந்த தரையிலேருந்து ஒரு அரை உயரம் இருந்தது. இப்போ நல்ல ஒரு 2 அடி உயரத்துக்கு நம்ம காலை தூக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் தசை, கால் தசை, தொடைப்பகுதி தசை, இடுப்பு பகுதி இங்கே எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போ மெதுவாக கீழே இறக்கிடுங்க. இப்போ இந்த பக்கம் கண்டிப்பாக 2 காலுக்கும் செய்யணும். நேரம் இல்லை, அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு போயிடவே கூடாது. அப்படி ஒரு பக்கத்துக்கு தான் செய்யணும்னா எண்ணிக்கையை குறைச்சணும். இந்த காலுக்கு ஒரு 5, அந்த காலுக்கு ஒரு 5 செஞ்சு முடிச்சுட்டு போயிடணும். ஸோ நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சு விடணும். இப்போ மெதுவாக கீழே இறக்கிடலாம். இதில் இன்னொன்று ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சில பேருக்கு வலது கால் ரொம்ப ரொம்ப இலகுவாக வரும், நல்லா காலை மேலே தூக்கலாம். சில பேருக்கு இடது கால் ரொம்ப இலகுவாக வரும், வலது கால் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அப்படி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எந்த காலை அதிகமான தூக்க முடியாமல் இருக்கோ அதுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும். யோகாவில் வந்து நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. எல்லாத்தையும் ஒரே அளவில் செஞ்சுட்டு போய் அப்படி செய்யக்கூடாது. எங்கே நமக்கு அசைவுகள் குறைய இருக்கோ அந்த அசைவுகளை கூட்டணும். சரியா? இப்போ மெதுவாக காலை கீழே இறக்கிது. அப்போ முதல்ல பண்ணது அர்த்த சலபாசனம், இப்போ ஏகபாத அர்த்த சலபாசனம் முடிச்சிட்டோம்னா மகராசனத்துக்கு போயிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆசனங்கள். மகராசனம்னு எதுக்கு சொல்லணும்னா அந்த கால் தான் இதில் முக்கியம். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி படுத்திருப்போம், ஆனால் காலை அந்த நிலைக்கு கொண்டு போக மாட்டோம். காலை அந்த நிலைக்கு கொண்டு போனீங்க உடல் முழுவதும் தரையில் இருக்கும். இப்போ முழு உடலும் தரையில் இருக்கும், நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும். இதுக்கு மகராசனத்துக்கு பேரே முதலை ஆசனம் தான். முதலையை பார்த்துருப்பீங்க, அது பாட்டில் அப்படியே மணிக்கணக்காக அசைவின்றி அப்படியே இருக்கும், ஒரு அசைவும் இருக்காது. ஏன்னா அது அவ்வளோ தூரம் தன்னுடைய உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மாதிரி இது மகராசனம் போகும். இப்போ நம்ம சலபாசனத்துக்கு போயிடலாம். 2 கைகளையும் உள்ளே கொண்டு வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும்தான் காலை மேலே தூக்கணும், கட்டாயப்படுத்தி காலை மேலே தூக்கக்கூடாது. யாராவது ஒருத்தரை வச்சு காலை மேலே தூக்கிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தோணும், நான் கொஞ்சம் நல்லா செய்யலாமே அப்படின்னு. சில பேர் ரோப், யோகாக்குன்னு ரோப் இருக்குது, அதை போட்டு தூக்குவாங்க. அதெல்லாம் பயிற்சி போட்டிக்கு போகிறவங்களுக்கு அது சரின்னு நான் சொல்லுவேன். ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வயது இருக்கிறவர்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2 காலையும் சேர்த்து மேலே தூக்கி நிப்பாட்டுங்க. இதுதான் சலபாசனம். இந்த கால் இங்கே வரைக்கும் வரும், நேர 90 டிகிரிக்கு எடுத்துகிட்டு வரலாம். அது பூரண சலபாசனம், அது போட்டி ஆசனம், அது நமக்கு தேவையில்லை. இதை நல்லா வச்சு பண்ணும்போது
அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. என்ன ஆகும்னா இரத்த ஓட்டம் அழகாக உடல் முழுவதும் மேலிருந்து இவ்வளோ நாளும் கீழிருந்து மேலே போன இரத்த ஓட்டம் இன்றைக்கி கீழிருந்து மேல் நோக்கி, அதாவது மேலிருந்து கீழே வந்துடும், தலைகீழே வரும். இப்படி பம்ப் பண்ணிகிட்டு இருந்தது இப்படி ரிவர்ஸில் பம்ப் பண்ண வைக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய தசை சுருக்கங்கள், எலும்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அப்புறம் அங்கங்கே நம்ம சொல்கிறேனே கொலஸ்ட்ரால் அங்கங்கே நமக்கு அங்கே இருக்க கொலஸ்ட்ரால், இதெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு போகிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பயிற்சி. அது மட்டும் இல்லை, மூளைக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுனால நினைவாற்றலும் சுறுசுறுப்பும் அதிகமாக ஆகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆசனத்தை டெய்லி செய்யுங்க. நல்ல ஆரோக்கியமான மனிதனாக நீங்கள் வாழுங்க. இன்றைக்கு ஒரு ஆசனத்தினுடைய முழு நிலையும் சொல்லியிருக்கோம். அர்த்த சலபாசனம், ஏகபாத அர்த்த சலபாசனம், சலபாசனம் சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பயிற்சி பெறுங்க, ஆரோக்கியமான மனிதராக மாறுங்க. தொடர்ந்து நமது தொலைக்காட்சியையும் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் அதில் இருக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னோடு யோகாசனம் செய்ய வந்த திருமலர் யோகா கலைக்கூடத்துடைய யோகாசிரியர் அபிராமிக்கும், இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற நெல்லை சினி சிட்பண்ட்ஸ் நிறுவனத்திற்கும், தினதரணி தொலைக்காட்சிக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெகன்மோகன். நன்றி, வணக்கம்.